ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆனால் நான் நல்லா இல்லை. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவம்ல செத்த போயில. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ மோசமாக இருந்தது. நான் எப்படி எவ்வளோ மணி லாஸ் பண்ணேன், நான் என்னென்ன தப்பு பண்ணேன், நீங்கள் ஏன் இந்த தப்புலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். September 17, 2025 என்னோடய வீசா பாஸ்போர்ட் எல்லா வேலையும் முடிஞ்சோடனே நான் டிக்கெட் போட்டேன். September 19 மார்னிங் 2 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு. ஸோ நான் வந்து September 17 திருப்பூர்லேருந்து சென்னை கிளம்பிட்டேன். கிளம்பும் போது எங்கள் பேரண்ட்ஸும் வரேன்னு சொன்னாங்க சென்னை ஏர்போர்ட் வரைக்கும். நான் என்ன சொன்னேன்னா, இல்லை வேணாம், வந்தால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணும்போது அது போகும்போது கொஞ்சம் ஃபீலிங்ஸோடு போகக்கூடாது. ஸோ எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நீங்கள் இதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அவங்களும் என்ன வழி அனுப்ப வந்தாங்க திருப்பூர் வரைக்கும். ஸோ அவங்க கொஞ்சம் சோகமாக இருந்தாங்க. நான் தான் கொஞ்சம் ஆறுதல் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு கொஞ்சம் வருஷத்தில் திரும்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் September 17 நைட்டே பஸ் பிடிச்சி சென்னை வந்துட்டேன். சென்னை என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்தேன் அந்த மார்னிங் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நாங்கள் ஆஃப்டர்நூன் போல் போயிட்டு கரன்சி மாற்றணும். நீங்கள் இந்தியாவிலேருந்து யூகே வரீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 800 to 1000 pounds கையில் வச்சுக்கோங்க, கேஷாக கன்ஃபார்ம் தேவைப்படும். நான் 800 pounds மட்டும் கேஷ் மாற்றிட்டு வந்தேன். மாற்றினோடனே எனக்கு அடுத்த நாள் ஃப்ரைடே மார்னிங் 2 o'clock ஃப்ளைட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா 10 o'clock போல் சென்னை ஏர்போர்ட் வந்துட்டோம். சென்னை ஏர்போர்ட் வந்தோடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்தாங்க என்னை பார்க்குறக்காக. அதுக்கப்புறம் அவங்கள கொஞ்ச நேரம் அவங்க கூட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு 11 o'clock போல் நான் ஏர்போர்ட்குள்ளே போகிறேன். போனோடனே இந்த மாதிரி செக்யூரிட்டி செக்அப் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உள்ளே போனோன்னே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணதோட இதை காட்டுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் காட்டும்போது அவங்க உங்ககிட்ட சைங்கன் வீசா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு நிமிஷம் எனக்கு புரியல, என்ன கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது சைங்கன் வீசா இருக்கான்னு கேட்டாங்க. நான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னே புரியாமல் நான் இருந்த ஒரு மென்டாலிட்டியில் நான் என்னோட விசா எடுத்து காட்டிட்டேன். அவங்க இது இல்லை, இப்போ நீங்கள் போகிறது ஜெர்மன் ஏர்லைன்ஸ், ஸோ உங்களுக்கு சைங்கன் வீசா வேணும், அது இல்லாமல் உங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஒரு நிமிஷம் அவங்க பேசுறது என்னடா அவங்க மைண்ட் அவங்க சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. நான் கம்ப்ளீட்டாக பிளாங்க் அவுட் ஆகிட்டேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. இல்லை உன்னால் அது இல்லாமல் யூகேக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் திரும்ப கேட்குறேன், ஏன் அப்படி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் போகிறது ஒரு ஜெர்மன் ஏர்லைன்ஸ், ஸோ அது இங்கிருந்து சென்னையிலேருந்து அவங்க கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூகேக்கு போவீங்க. நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்குள்ளே லேண்ட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு சைங்கன் வீசா வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் டிக்கெட் புக் பண்ணுற அவசரத்தில் நான் அது என்ன ஏர்லைன்ஸ்னு பார்க்காம விட்டுட்டேன். சப்போஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அது துபாய் போகுதா இல்லை டேரெக்டாக இந்தியாவிலேருந்து யூகே போகுதான்னு பார்த்து புக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் டிரான்சிட் வீசா வேணும் அப்படிங்கிற நீங்கள் இது பார்த்துக்கோங்க. சப்போஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலே காட்டும் டிரான்சிட் வீசா வேணுமா இல்லை டிரான்சிட் வீசா தேவையில்லையான்னு அதிலே காட்டும். ஸோ நீங்கள் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். நான் புக் பண்ணும்போது என்னோட ஏன்னா எல்லாமே அவசரமாக நடந்துச்சு. ஸோ நான் டிக்கெட் ரேட் பார்த்தோன்னே அதை கொஞ்சம் சீப்பாக இருந்தோன்னே அந்த டிக்கெட் நான் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் பார்க்கும்போது தெரியுது அதில் டிரான்சிட் விசா ரெக்வயர்டுன்னு போட்டிருந்தாங்க. அந்த க்ரைட்டீரியாவை நான் பார்க்கவே இல்லை. ஸோ நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டே நீங்கள் பார்த்துக்கோங்க எதுக்கு புக் பண்ணலாம், எதுக்கு என்னென்ன போட்டிருக்கானுங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு பிரிட்டிஷ் ஏர்வேஸோ இல்லை கல்ஃப் ஏர்லைன்ஸோ நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் ஒரு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், மலேசியா ஏர்லைன்ஸ்லாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் அந்த மாதிரி இது தேவையில்லை. ஏன்னா டேரெக்டாக அது அங்கே லேண்ட் ஆகிட்டு டேரெக்டாக யூகே போய்டும், அதுக்கெல்லாம் தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் இந்த லுஃப்தான்ஸா அப்பெல்லாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்சிட் விசா இருக்கணும். அதனால தான் எனக்கு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் நான் கேட்டால் இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, சாரி நாங்கள் எட்டு போக முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கள் அப்பாட்ட கால் பண்ணி நான் அது லிட்ரலாக மணி ஒரு 1 மணி இருக்கும். 1 மணிக்கிட்ட நான் எங்கள் அப்பா கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது அவங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன், கால் பண்ணிட்டு அப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபீல் பண்ணாங்க. எவ்வளோ பணம்? 1 லட்சம். அதுக்கப்புறம் அவங்க சரி அடுத்து என்ன பண்ணலான்னு கேளு அப்படின்னு சொன்னும்போது, இல்லைப்பா வேறு ஏர்லைன்ஸ் தான் புக் பண்ணி போகணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் அப்பா நைட்டு அமௌண்ட் அனுப்பிச்சாரு. அமௌண்ட் அனுப்பும்போது எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு, தேவையில்லாமல் காசு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு. அவங்க ரீஃபண்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளவோ இதில் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணி பார்த்தேன், இது வரைக்கும் எனக்கு ரீஃபண்டே வரல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ அதனாலே நான் ஒரு 60,000 எனக்கு லாஸ். அதனால வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்கடா. ஸோ நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்சிட் விசா வேணுமா, டிரான்சிட் விசா வேணாமா, அதெல்லாம் பார்த்து புக் பண்ணுங்க. இது கம்ப்ளீட்டாக என்னோட தப்பு தான். பட் இதுக்கப்புறம் வரது நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கூட வச்சுட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு புக் பண்ணாதீங்க. புக் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி தான் நிலமை வரும். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் அடுத்து ஏர் இண்டியா புக் பண்ணேன். ஏர் இண்டியா அப்போ தான் அந்த நியூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சு. ஸோ எனக்கு எங்கள் வீட்டில் சொன்ன ஏர் இண்டியா புக் பண்ணுறேன்னு அவங்களே ஒரு மாதிரி பயந்தாங்க.
ஏன்டா நீ ஒரு நாள் தங்கிட்டு இருந்தா அதுக்கு அப்புறம் அடுத்த நாள் கூட போ, ஏன் ஏர் இந்தியாவில் போகணுன்னு இது பண்ணுறேன்னு கேட்டாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நான் டாக்குமெண்டேஷன் வரை இங்கே புக் பண்ணிட்டேன் என்னோட காலேஜில், யூனிவர்சிட்டியில். ஸோ நான் அந்த டேட்டில் வந்தால் மட்டும் என்னால் பண்ண முடியும். அது புக் பண்ணங்காட்டி நான் அடுத்த நாள் டிக்கெட் போட்டு மறுபடியும் என்னோட 8 மணிக்கு டிக்கெட் போட்டேன் நான். இது வந்து 2 மணி ஃப்ளைட்டு. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்லேயே 6 மணி நேரம் வெயிட் பண்ணி எனக்கு அடுத்து 8 மணிக்கு வந்து ஏர் இந்தியாவில் வந்து சென்னை டு பெங்களூர் போயிட்டு அதுக்கப்புறம் பெங்களூரு டு லண்டன் போயிடும். ஃபர்ஸ்ட் நான் புக் பண்ணது எப்படி அப்படின்னா, இது வந்து சென்னை டு அங்கே ஜெர்மனி போயிட்டு ஜெர்மனிலேருந்து அது வந்து மேன்செஸ்டர் போகும். ஏன்னா எனக்கு ஷெஃபீல்டு வந்து மேன்செஸ்டர் கிட்ட. ஸோ நான் லண்டன் இப்போ என்னோட பிரச்சனை என்னன்னா, நான் லண்டனில் லேண்ட் ஆகிறேன். லண்டன்லேருந்து ஷெஃபீல்டு வந்து 4 ஹவர்ஸு. ஸோ அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே ஒரு வழியாக புக் பண்ணியாச்சு. புக் பண்ணிட்டு 8 மணிக்கு வந்து ஃப்ளைட் இதாகிடுச்சு. ஸோ நான் வந்து ஃப்ளைட்டில் போனோன்னே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் சேடாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 60,000 வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மனசில் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் ஓகே, எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, அதை பற்றி யோசிக்காத, பரவாயில்ல பார்த்துக்கலாம் எங்கள் அப்பா சொன்னார். ஸோ அது ஒரு ஆறுதலாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து போர்டிங் ஏறினதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. சரி ஓகே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லாக நான் சாப்பிடல. ஏன்னா அந்த அன்னைக்கு நான் நைட்டு 2 மணி இது போல் வந்துட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போவும் நான் சாப்பிடல. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ட்ராவல்லையும் எனக்கு வந்து ஒரு மாதிரி அதை பற்றி நினச்சி நான் அந்த நாள் ஃபுல்லாக சாப்பிடாமே இருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. இங்கே லேண்ட் ஆன ஒரு 8 o'clock சம்திங் வந்து லண்டனில் லேண்ட் ஆச்சு. லண்டனில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் வந்துருச்சு. வந்தோடனே எல்லோரும் வந்து அப்படி நம்மளையே பார்க்குற மாதிரியே அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனோடனே நான் வந்து ஆல்ரெடி ஒரு கேப் புக் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. அந்த கேப் வந்து நான் மேன்செஸ்டர் இருக்கும்போது புக் பண்ணியிருந்தேன். ஸோ சப்போஸ் இப்போ எனக்கு மேன்செஸ்டரில் கேன்சல் ஆனோன்னா அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இன்னொருத்தர் நான் கால் பண்ணேன். இந்த மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் லண்டன் வரீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணால் தான் வருவேன் அப்படின்ட்டான் அவன். ஸோ சரின்னு சொல்லிட்டு நான் வேணும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட கசின் ஒருத்தன் வந்து இங்கே இருக்கான். அவன் வந்து நான் கால் பண்ணுறேன், அவன் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணுறான்னு சொன்னான். சரி நான் வந்து கால் பண்ணால் கால் அட்டன் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 டைம் கால் பண்ணியிருப்பேன், அப்போ அட்டன் பண்ணல. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணும்போது சொல்கிறா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து லண்டனில் ரீச் ஆகிட்டேன், இப்போ வந்து எனக்கு இங்கே தான் அங்கே வரணும், இப்போ கேப் ஏதாவது இருக்குமான்னு கேட்டதுக்கு அப்படியாடா சரிடா நான் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு சொல்கிறேன்னான்னு சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தா காலே அட்டன் பண்ணல. 8 மணி ஆச்சு. 8 மணிலேருந்து 10 மணி ஆச்சு. என்னோட ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை. என்கிட்ட பவர் பேங்க் நான் கொண்டு வரல. ஏன்னா சரி நம்ம மேன்செஸ்டர் தானே போகிறோம், மேன்செஸ்டர்லேருந்து ஷெஃபீல்டு வந்து 1 hour தான் சொல்லிட்டு நான் பவர் பேங்க் எடுக்காமல் போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் கால் பண்ணுறேன், அவன் காலே அட்டனும் பண்ணல. சரி 10 மணி ஆச்சு, 10 மணி 11 மணி ஆச்சு, 11 மணி 12 மணி ஆச்சு. என்னோட ஃபோனும் ட்ரைன் ஆக போகுது சுத்தமாக. அதுக்கப்புறம் நான் மெசேஜ் அனுப்புகிறேன், சிங்கிள் டிக் ஆகுது, டபுள் டிக் ஆகுது. மெசேஜ் போகிறதெல்லாம் தெரியுது, மெசேஜ் பார்க்கறேன், அப்புறம் ஏன் ரிப்ளை பண்ணலான்னு தெரில. அதுக்கப்புறம் நான் வந்து லிட்டரலாக எப்படி சொல்கிறது, நான் அந்த நாள் ஃபுல்லாக நான் சாப்பிடவே இல்லை. நான் இத்தனைக்கும் நான் ஏர்போர்ட்லேயும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்க. அதாவது சாரி ஏர்போர்ட்டில் இல்லை, ஃப்ளைட்லேயே எனக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். சரி ஓகே அதுக்கு ட்ராவலுக்கு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லாக சாப்பிடாது எனக்கு வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு அளவுக்கு மேலே. பயங்கரமா பசிக்குதுயா, 10 நாளா சாப்பிடல. அந்த அன்னைக்கு நான் வந்துட்டு டிஷர்ட்டும் பேண்ட்டு மட்டும்தான் போட்டிருந்தேன். ஜாக்கெட் கூட நான் கொண்டு வரல. இங்கே வந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஜாக்கெட் கூட கொண்டு வரல. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணுறேன், காலே எடுக்கல. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிடவே இல்லாதங்காட்டி தலையும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு 12 மணி நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன், எப்படி போகிறதுனே தெரில. வெளியே நான் போய் டாக்ஸி கேட்டால் அவன் வந்து 600 pounds சொல்கிறான். லண்டன் டு ஷெஃபீல்டு வந்து 600 pounds. 600 poundsனு எவ்வளோன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு 65,000 ரூபா வரும். ஒரு நாளைக்காக நான் 65,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு நான் அதுவும் கூட நான் புக் பண்ணல. ஏன்னான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மார்னிங் வரையும் ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த நாள் மார்னிங் வரை வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது, ஸோ நீங்கள் அதில் போய்க்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் நாளே பஸ்ஸில் எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து வந்த புதுசில் எனக்கு புதுசு. ஸோ சரி வந்த புதுசுங்கிறேன். வந்தோடனே இதானே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு வந்து தெரியாமல் வந்து எப்படி போகிறது கஷ்டமாக இருந்துச்சு எனக்கே. இனி நம்ம போகிறோம், யாராவது நம்மளை ஏமாற்ற என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் லண்டன்லேருந்து ஷெஃபீல்டு வரை ட்ரெயினில் வரணும்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் வந்து நிறையா நம்ம ஊர் மாதிரி ஒரே ட்ரெயினில் டேரெக்டாக வரது இல்லை. இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் மாறணும், டிஃப்ரெண்ட்டாக ஸ்டேஷன்ஸ் மாறணும், சில இன்டர்சேஞ்ச் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக மாறணும். இத்தனைக்கும் என் கையில் வந்து இந்த பக்கம் ஒரு சூட்கேஸ், இந்த பக்கம் ஒரு சூட்கேஸ், அப்புறம் ஒரு கேபின் லக்கேஜ், இத்தனையும் வச்சுட்டு நான் வந்து ஏர்போர்ட் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. யார்கிட்ட கேட்கறது, நான் யார்கிட்ட கேட்டாலும் இந்த மாதிரி வந்து என்கிட்ட ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது இந்த மாதிரி வந்து எனக்கு புக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுட்டெல்லாம் ஒவ்வொருத்தராக போய் கேட்குறேன். என்கிட்ட வந்து கையில் காசு இருக்குது, என்கிட்ட வந்து கார்டு, அதாவது நியோ கார்டு என்கிட்ட இருந்துச்சு. நியோ கார்டு வேலை செய்ய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்னோட பேங்க் கார்டு ஒன்று இருந்துச்சு. அந்த பேங்க் கார்டுலேயே வந்து
அமௌண்ட் இல்லை என்கிட்ட. ஏன்னா நான் வந்து லோன் போட்டு தான் வந்தேன். ஸோ என்னோட லோன் அமௌண்ட் வந்து அவங்க அப்போதைக்கு அவங்க என்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. என்கிட்ட இருந்ததே எல்லாமே வந்து அந்த 1000 pounds நான் சொன்னேன்ல, அந்த 1000 pounds வந்து தான் என்னோட கையில கேஷாவே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு என்கிட்ட என்ன பண்றதுன்னே தெரியல. நான் வந்து எல்லாத்தையும் போய் சொல்றேன், என்கிட்ட வந்து கையில கேஷ் இருக்கு, நீங்க எனக்கு வந்து கார்டில் எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கையில கேஷ் தரேன்னு சொல்றேன். யாருமே என்ன வந்து கண்டுக்கூட மாட்டாங்க. லிட்டரலா வந்து அந்த சூரரை போட்டுல வந்து சூர்யா சார் போய் கேட்பார்ல ஒவ்வொருத்தரா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த மாதிரி நான் வந்து எக்கச்சக்கமான பேர்ட்ட இதுவரை நான் அப்படி யார்ட்டையுமே நான் கேட்டதே இல்லை. எனக்கே ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு. எப்படியாவது யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு வந்து மணியை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க, நான் எப்படியாவது உங்களை ரிட்டர்ன் கையில காசு தரேன்னு தான் சொன்னேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல எப்படி உன்னை நம்புறது, நீ வந்து டிராவல் பண்ணணும், நீ தான் காசு கொண்டு வரணும் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கே ஒரு மாதிரி வந்து கஷ்டமா இருந்தது, என்ன யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஸோ லிட்டரலா நான் எப்படி சொல்றது, 12 மணிக்கு அப்புறம் யாருமே ஆள் நடமாட்டமே இல்லை. ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. எனக்கு ஃபோன்லயே சுத்தமா சார்ஜ் இல்லை, சார்ஜ் ட்ரைன் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவனும் வந்து கால் பண்ண, அவனும் கால் எடுக்கல, எதுவுமே பண்ணல. ஏன்னா நான் 8 மணிக்கு பண்ணது. 8 மணிக்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்டு கேட்டு சொல்றேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவனும் கால் பண்ணல. அதுக்கப்புறம் மார்னிங் 12க்கு அப்புறம் வந்து ஃபோன்ஸ் ட்ரைன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மார்னிங் வந்து ஏர்போர்ட் ஃபுல்லாக சுற்றிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ட்ரெயின் வந்து ஒரு 6 o'clock போல் நான் வந்து ட்ரெயின் புக் பண்ணேன், லண்டன் டு ஷெஃபீல்டு வந்தோடனே நான் ட்ரெயின் ஸ்டேஷன் ஏறினோன்னே ட்ரெயினில் வந்து உங்களுக்கு அந்த சார்ஜ் போடுறக்க இதெல்லாம் இருக்கும், கேபிள்ஸு. ஸோ நான் அங்கே சார்ஜ் போட்டோன்னே அவன் வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், சாரிடா நான் தூங்கிட்டேன்டா, நான் பார்க்கலடா அப்படின்னு போட்டிருந்தான். நான் தூங்கிட்டேன். எனக்கு என்ன இது அப்படின்னா, இதே அவங்க வீட்டுல இருந்து யாராவது வராங்க அப்படின்னா அவன் வந்து தூங்கிருப்பானா? இல்ல, நான் வந்து இத்தனைக்கு சொல்றேன், இந்த மாதிரி நான் இங்கதான் தனியா இருக்கேன், என் போன்ல வேற சார்ஜ் கம்மியா தான் இருக்கு, என்னோட போன்ல சார்ஜ் முடிய போகுது அப்படின்னு நான் சொல்றேன். அவன் வந்து அசால்ட்டா சாரி நான் தூங்கிட்டேன்டா பார்க்கலடா அப்படிங்கிறான். ஆனா வந்து உண்மையான ரீசன் எனக்கு தெரியும். அவன் வந்து போன் பார்த்துருக்கான். அவன் உண்மையா வந்து யாரு வந்து அட்டன் பண்ணல, ஏன் வந்து இது பண்ணலங்கிற ரீசன் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பேசுறதுக்கே ஒரு மாதிரி கில்ட்டா இருந்துச்சு. பெரிய மனுஷனையா நீ, புழு பூச்சியோட கேவலமானவன். ஸோ உங்களோட இந்த மாதிரி யாராவது வந்து சொல்றாங்க, சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்றாங்க, வாடா நான் இருக்கிறேன் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க அதை மட்டும் நம்பி போகாதீங்க. நம்பி போனீங்க அப்படின்னா கடைசியில நீங்க தான் வந்து ஏமாறுவீங்க. சப்போஸ் அவங்களுக்கு ஒரு தேவை வந்துச்சு அப்படின்னா தான் அவங்களை வந்து யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர மற்றபடி வந்து அவங்க உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு மட்டும் நீங்க நினைச்சு போயிடாதீங்க. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். இதை நான் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டீங்க, நீங்க வந்து ப்ரோ இந்த மாதிரி வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் அங்கே இருக்காங்க ப்ரோ, நான் வரலாமான்னு சொல்லிட்டு எனக்கு எக்கச்சக்கமான மெசேஜ் எனக்கே வந்திருக்குது பர்சனலா. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா பிகாஸ் பின்னாடி நீங்க சஃபர் ஆவீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க நான் வந்து ஷெஃபீல்ட்ல வந்து லேண்ட் ஆயிட்டேன். அதுக்கே எனக்கு ரொம்ப பெரிய சுத்தாயிடுச்சு. ஏன்னா லண்டன் டு ஷெஃபீல்ட் நீங்க வரீங்க அப்படின்னா நீங்க வந்து நிறைய ட்ரெயின்ஸ் மாறணும், நிறைய பிளாட்ஃபார்ம் மாறணும். எனக்கு அதுக்கே வந்து லக்கேஜ் வச்சுட்டு மாறும்போது எனக்கு சாப்பிட கூட இல்லை. சாப்பிடாத போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்க கேட்கலாம், ஏர்போர்ட்ல சாப்பிட்டுருக்கலாமே ப்ரோன்னு கேட்கும்போது, நைட் ஏர்போர்ட்ல வந்து எங்கேயுமே அந்த இடத்துல அங்கே கடை எதுவுமே இல்லை, ஷாப்ஸ். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், டிஃப்ரெண்டா எங்கேயுமே கடை இல்லை. ஸோ எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. நான் போற இடத்துல எல்லாமே கார்டு தான் வேணும், கேஷ் வாங்க மாட்டேன்னு வேற சொல்றாங்க. ஸோ எனக்கு என்ன பண்றது, என்ன பண்ணலாம் எதுவுமே தெரியல. ஏன்னா பிகாஸ் இது கம்ப்ளீட்லி என்னோட ஃபால்ட் தான். கார்டில் கேஷ் எல்லாம் வந்தது, அதுவும் இல்லாமல் டிக்கெட் மாற்றி புக் பண்ணது, இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான். நான் யாரையும் ப்ளேம் பண்ணல. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்களாம் கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக வந்துக்கோங்க. கார்ட்லேயே காசு வச்சுக்கோங்க, கேஷும் கொண்டு வந்துருங்க. ரெண்டுமே முக்கியம். நீங்கள் வந்து கேஷ் மட்டும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய பேர் வந்து கார்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கார்ட்லேயும் வந்து காசு வச்சுக்கோங்க, கையிலையும் கேஷ் கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நான் வந்து லேண்ட் ஆகிட்டேன். லேண்ட் ஆனதுக்கப்புறம் என்னோட அக்காமடேஷன், இப்போ நான் இருக்க அக்காமடேஷனில் வந்து செக்இன் பண்ண வரேன். அன்னைக்கு என்ன வச்சுன்னா, ஆக்சுவலாக நான் புக் பண்ணது ஃப்ரைடேவா. ஸோ எனக்கு இந்த ஃப்ரைடே டிக்கெட் கேன்சல் ஆனோன்னா நான் வந்து 8 மணிக்கு போட்டேன். ஸோ நான் யூகே வந்தது வந்து சாட்டர்டே மார்னிங் தான். நான் யூகேவே வந்து இங்கே அக்காமடேஷனுக்கு வந்ததே வந்து சாட்டர்டே தான். இங்கே எப்படின்னா சாட்டர்டே சண்டே செக்இன் கிடையாதுன்ட்டாங்க. நான் கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்திருக்கேன்னு சொன்னதுக்கு, இல்லை நீங்கள் ஒரு நாள் வந்து வெளியே எங்கே ரூம் எடுத்து தங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சரி நான் சொல்லிட்டு, நான் கசின் இங்கே தான் இருக்கான், பக்கத்தில் இங்கேருந்து 5 நிமிஷம் தான் அவன் வீடு. அவனுக்கு கால் பண்ணால் அவன் வந்துட்டு, அப்படியாடா இங்கெல்லாம் இல்லைடா, ஏதோ ரீசன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரீசன்லாம் சொன்னான். ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இங்கே தான் இருக்குது வந்து, இத்தனைக்கும் என்னை வந்து பார்க்க கூட இல்லை. அதுக்கப்புறம் சரி வந்திருக்கானே, இங்கேருந்து 5 நிமிஷம் தான் வந்து அவனுக்கு இங்கேருந்து ட்ராவலே 5 நிமிஷம் தான், நடந்து வந்தாலே 5 நிமிஷம் தான் ட்ராவலு. அதுக்கே வந்து அவனால வந்து பார்க்க முடியல. இத்தனைக்கும் நான் வந்து சொல்றேன், இந்த மாதிரி நான் வந்துட்டேன், எனக்கு வந்து இப்படி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் வந்து பார்க்கணுமே கூட வந்து தோணல. ஸோ நீங்க வரீங்க அப்படின்னா யாரையும் நம்பி வராதீங்க. அப்படி நான் உன்னை பார்க்கிற நாள் தாண்டா உன்னோட கடைசி நாளா இருக்கும்.
அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட அக்காமடேஷனில் கால் பண்ணி கேட்குறேன், எங்க இந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் வந்து இந்த மாதிரி இன்னைக்கு தான் வந்தேன் இந்தியாவிலேருந்து, இப்போ தான் யூகே வந்திருக்கிறேன், எனக்கு யாருமே தெரியாது என்னமே தெரியாதுன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது எங்களோட ஃபால்ட் இல்லை, எங்களோட இதை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டே வந்து செக்இன் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் வந்து ஏர்பிஎன்பியில் வந்து ரூம் புக் பண்ணிக்கோங்க 2 days அப்படின்னு சொன்னாங்க. நான் எடுத்து ப்ரைஸ் செக் பண்ணால் அது ஒரு நாள் ஃபீஸே வந்து 70 pounds ஒரு நாளைக்கு 70 pounds வருது. என்னோட டோட்டல் ஒரு வாரத்துக்கே வந்து 80 pounds தான். ஆனால் அதில் ஒரு நாளைக்கே வந்து 70 pounds வந்து ஃபீஸ் கேட்குறானுங்க. சரி என்ன பண்ணுறது தெரியாமல் நான் வந்து என்னோட அக்காமடேஷன் வெளியே நின்று இருந்தேன். திடீர்னு வந்து ஒருத்தர் வந்தார், எங்கேருந்தோ வந்தார். நான் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்லிட்டு நான் வந்து ஒரு மாதிரி அப்படியே தனியாக நின்று இருந்தேன் சோகமா. படுபாவி பசங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டாங்களே. ஒருத்தர் வந்து ஏன் இங்கே நின்றுருக்கீங்க அப்படின்னு கேட்டார். கேட்டோன்னே அவர் வந்துட்டு இந்த மாதிரி நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் இந்தியாவிலேருந்து அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு தெலுங்குக்காரர். அவர் வந்துட்டு என்கிட்ட சரி ஓகே நீங்கள் வாங்க உள்ளே தங்கி கொஞ்ச நாள் இந்த லிவிங் ஹாலில் உட்காந்துருங்க, நான் வந்து ஷிஃப்ட் போயிட்டு உங்களை பார்க்குறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் ஷிஃப்ட் போயிட்டு ஒரு 4 hours கழிச்சு வந்தார். அப்போ நான் அங்கேயே தான் உட்காந்துருந்தேன். அவர் வந்து கேட்டார், என்ன இன்னும் இங்கே தான் உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் போகலையா, உங்களுக்கு எதுவும் கிடைக்கலான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபுல் கதையை சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. சொல்லும்போது அவர் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் வந்து என்னோட இன்னொரு ரூம் இருக்குது அதில் தங்கிக்கங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் போய் தங்கிட்டேன். அதுக்கப்புறம் அவரே வந்து சாப்பிட்றதுக்காக பொருள் இதெல்லாம் வந்து நிறையா வந்து வாங்கி கொடுத்தாரு. ஸோ அவர் பேர் வந்து வெங்கடேஷ். நான் வந்து கன்ஃபார்மாக அவர் வந்து லைஃப் லாங் மறக்க மாட்டேன். எனக்கு வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, வரும்போது நீ வந்து தமிழ் பீப்புள்ஸை நம்பு, தெலுங்கு பீப்புளை நம்பாதன்னு சொல்லி விட்டானுங்க சில பேர் ஏர்போர்ட்டில். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணது ஃபுல்லாமே வந்து தெலுங்கு பீப்புள்ஸ் தான். என்னோட பக்கத்து ஃப்ளாட்டில் என்னோட பக்கத்து ரூம் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்துட்டு எனக்கு நிறையா பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும், என்னை நிறையா வெளியே கூட்டு போனதாக இருக்கட்டும், எல்லாமே அவர் தான். எனக்கு வந்து தமிழ் பீப்புள்ஸோட எனக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே வந்து தெலுங்கு பீப்புள்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஊர்க்காரங்களே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம ஊர்க்காரங்களை விடுங்க, நம்ம சொந்தக்காரங்களே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கும் போது தான் வந்து கஷ்டமாக இருக்குது. ஒரு டைலாக் வரும்ல, உங்களுக்கெல்லாம் உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது. வந்து கன்ஃபார்மாக வந்து பொருந்தும் எல்லாத்துக்கும். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா யாரையும் நம்பிலாம் வராதிங்க, நீங்களா வாங்க. அவர் வந்து எனக்கு அவராக வந்து பொருள் வாங்கி கொடுத்தாரு, இந்த மாதிரி சாப்பிடுங்க நீங்கள் பசி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 2 days வந்து அவரே தங்க வச்சார் அந்த ரூமில். அதுக்கப்புறம் நான் மண்டே வந்து செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இப்போ ஓகே தான். இப்போ வந்து என்னோட லைஃப் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் போயிட்டு இருக்குது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 3 days வந்து நான் அந்த பட்ட கஷ்டம், நான் வந்து அப்போ எனக்கு தோணுச்சு ஒருத்தர் வந்து பசினால சாகும்போது அந்த கொடுமை வந்து எவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து யாராக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், பட் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நீங்கள் யாருக்காக இருந்தாலும் பண்ணுங்க. ஈவன் தோ உங்களுக்கு அது யாருன்னே தெரில அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா பிகாஸ் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப் கூட ஒருத்தங்களை வந்து பெரிய இம்பாக்டாக இருக்கலாம் அவங்க லைஃப்பில். இது வந்து ஜஸ்ட் இதுக்கு மட்டும் சொல்லலை, ஒருத்தங்க வந்து பசினால வந்து தவிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கா இருக்கட்டும் யாருக்கா இருக்கட்டும், உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, நீங்கள் வந்து ஒரு சாப்பாடு வாங்கி தரீங்களா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு காசு கொடுக்குறீங்களா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயமா தான் தோணும் உங்களுக்கு. பட் அவங்களோட லைஃப்பில் வந்து அது பெரிய இம்பாக்டாக இருக்கும். எனக்கு அன்னைக்கு அவர் ஹெல்ப் பண்ணங்கிறது எனக்கு வந்து நான் ஒரு நல்லா ஹாப்பியாக இருக்கேன் இந்த இடத்துல. அன்னைக்கே வந்து அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ட்ரஸ்ட் ஃபுல்லாக பிரேக் ஆயிருக்கும் எல்லாரும் மேலேயும். எனக்கு யாரை நம்பாதுன்னே தெரிஞ்சுக்காம இருக்கும். எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரிலண்ணா. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் வந்து யூகே வரீங்க அப்படின்னா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க. நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதா இருக்கட்டும், இங்கே வந்து யார் பிக்கப் பண்ண போகிறா, எல்லாமே நீங்கள் வந்து ப்ரீ பிளான்டாக வாங்க. இங்கே வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதுலேயே மென்டாலிட்டியே இருக்காதீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து இப்படி வந்து ஓகே இப்படி நான் இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சு வாங்க. பிகாஸ் ஒன்று ஃப்ளாப் ஆனாலும் இன்னொரு இடத்துல நீங்கள் வந்து ப்ரீ பிளான்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதுவுமே பிளான் பண்ணாமல் இங்கே வந்து பண்ணிக்கலாம்னு வந்தீங்க அப்படின்னா சஃபர் ஆக போகிறது நீங்கள் தான். ஸோ எல்லாமே வந்து பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க, பாய், வீடியோ முடிஞ்சு. ஜெயிச்சுட்டு தோத்து போனா அந்த தோல்விதான் ஞாபகம் இருக்கும், தோத்துட்டு ஜெயிச்சா அந்த வெற்றி சரித்திரத்தில் நிற்கும். அது ஏன்னா history only remembers how you finished.